ஹாய் செல்லம்ஸ் எப்படி இருக்கீங்க? ஹேப்பில் ரொம்ப இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் ஓட்டி 2 ஆன நம்ம ஷுகாவோட ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்குறவங்க பார்த்துருந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் கான்மெண்ட் பண்ணிக்க ஸோ வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஷுகாவுக்கும் நிவிக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அதோட எண்டில் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம நிவி அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வை பற்றி சொல்லும் போது நம்ம ஷுகாவுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருந்திருக்கும். இந்த லவ் நம்மளாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. அப்படியே அந்த நைட் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நிவி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டைம் ஒரு 7 o'clock மேலே இருக்கும். அவங்க அப்படியே லைட்டாக எழுந்திரிச்சு எப்படி பார்க்குறாங்க, பக்கத்தில் ஷுகா இல்லை. பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நம்ம ஷுகா வந்துட்டு ஒரு அப்படி பெட்டில் வந்துட்டு ரைட் சைடு படுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம நிவி வந்து லெஃப்ட் சைட் படுத்திருப்பாங்க. கொஞ்சம் கேப் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு படுத்திருந்திருப்பாங்க. ஸோ எந்திரிச்சிட்டு அவங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக என்ன ஒர்க் போயிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸோட அப்படியே கீழே வராங்க. கீழே ஹால்லையுமே அவர் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிச்சன் போய் பார்க்குறாங்க. கிச்சனில் நம்ம ஷுகா வந்து காஃபி மேக் பண்ணிகிட்ருக்காரு. ஷுகா கிட்ட போயிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவி சொல்கிறாங்க. அவரும் குட் மார்னிங் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காஃபி எடுத்து கொடுக்குறாரு. உங்களுக்கு காஃபி போட தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவி கேட்க காஃபி மட்டும் போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு குக் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிவி கேட்க இல்லை எனக்கு குக் பண்ணலாம் தெரியாது. ஏன் உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஷுகா நம்ம நிவியை பார்த்து கேட்குறாங்க. தெரியும்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவு பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் குக்லாம் பண்ணதில்லைப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவி சொல்ல நம்ம ஷுகா வந்து அது சரி அப்போ எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாது, எனி டைம் நம்ம வெளியே தான் சாப்பிட்ணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதெல்லாம் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்தே குக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிவி சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்றைக்கி ஈவினிங் நம்ம வந்து க்ராசரிஸ்லாம் வாங்கிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் ஈவினிங் வரும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன். நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு திங்ஸ்லாம் வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நிவியும் ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணாங்க. நம்ம மார்னிங் வந்து ஃபுட்ஸ் வேணும் இல்லையா, ஸோ நல்லா ஆர்டர் பண்ணி ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஷுகா தான் நான் கார் இங்கே விட்டு போகிறேன், நான் ஆரம்பம் வந்து என்ன பிக் பண்ணிட்டு போக சொல்கிறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா நீ கார் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷுகா வந்து சொல்ல இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு கார் ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவியை பார்த்து கேட்க காரில் ஓட்ட தெரியும், பட் எனக்கு வேணாம், நான் எங்கே வெளியே போக போகிறேன், வீட்டில் தான் இருப்பேன், எனக்கு வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான், நான் பார்த்துப்பேன், நீங்கள் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு எந்த யூஸும் இல்லை கார்னால், ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கீழே வைக்க போகிறாங்க. இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிவி என்ன பண்ணாங்கன்னா ஷுகா கிட்ட கார் வந்து எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு போகிறாங்க. நம்ம நிவி அப்படியே எப்படி சொல்கிறாங்க கார் வரைக்கும் வந்து சரி ஓகே பாய், நீங்கள் வரும்போது கால் பண்ணுங்கள், நான் ரெடி ஆகிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நிவி வந்து சொல்கிறாங்க. நிவிக்கும் வந்து ஷுகா கிட்ட பேச ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டுன்றதை தாண்டி ஏதோ ஒரு கம்ஃபர்ட் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ வந்து நம்ம நிவிக்கு ஸோ அவங்களுமே வந்துட்டு சொல்லிவிட்டு நம்ம ஷுகா மாரி சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுமே அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிடறாங்க. நம்ம நிவியுமே போயிட்டு அவங்களோட ஒர்க் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வீட்லேயே அந்த கிராஃப்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த எப்படி சொல்கிறது கண்ணாடி பாட்டில்ஸில் வந்துட்டு ட்ராயிங் பண்ணுறது, அதை சேல் பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அதை வந்துட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன சேல்ஸ் வீட்டிலேருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து ஷுகா சைடு காமிச்சோம் அப்படின்னா நேராக வந்துட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ் போகிறாரு. அங்கே வந்து நம்ம தான் அங்கே வந்து மேனேஜர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம ஷுகா பார்த்தோன்னே ஹைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. ஹைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா ஒரு மாதிரி அப்செட்டாக தான் சொல்கிறாரு. என்ன நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, இவ்வளோ அப்செட்டாக வரான், ஏதாவது ப்ராப்ளமாக என்னன்னு சொல்லிட்டு மேனேஜரை நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. நம்ம வந்து தான் ஷுகா பின்னாடியே போயிட்டு அவங்க வந்து நம்ம ஷுகா வந்து அவரோட ஆஃபீஸ் ரூம் தான் போயிருப்பார். என்னடா என்னாச்சு, மார்னிங் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளமா என்ன, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் ஏதாவது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்படியே அவரோட சேரில் உட்காராரு. நம்ம ஆரம்பம் அங்கே இருக்க கவுச்சில் உட்காந்துட்டு இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பேசுனீங்களா, உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கனெக்ட் ஆச்சா, இது என்னடா எதுவும் சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து கேட்டுட்ருக்காரு. கனெக்ட் ஆச்சா, பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. பேசணுன்னா டே அவங்க ஃபர்ஸ்ட் லவ் மட்டும் பற்றி பேசணுன்னு மட்டும் சொல்லிடாத, சரியான காண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷுகா கிட்ட வந்து வந்து சொல்லிகிட்ருக்காரு. நம்ம வந்து ஷுகா அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வை பற்றி தான் பேசணும், அவள் அவ்வளோ சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷுகா சொல்லவும் இது கிட்டனே டீ லூசாடா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ டீ ஃபர்ஸ்ட் லவ் பற்றி யாராவது ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி பேசுவாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி எந்திரிச்சு நின்று கேட்டுட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஸோ வந்துட்டு ஷுகா கிட்ட கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக வந்துட்டு வராங்க. ஸோ கரெக்டாக அவங்க கேபினை வந்து ஓப்பன் பண்ண போகும்போது நம்ம ஷுகா பார்த்து ஏன் நீ லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ
நம்ம ஆரம்பம் நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீ என்னடா பதில் சொல்லிட்டு இருக்கா, இப்போ எதுக்கு அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் கேட்குறாரு. அப்போ நம்ம ஷுகா தான், இல்லை பரவாயில்ல சொல்லேன், நீ திரும்ப யூனா இங்கே உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடி நீ எப்போ அவளை லாஸ்ட்டாக மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம வந்துட்டு ஆரம்பம் அப்படியே யோசிச்சுட்டு சொல்கிறாரு, அவளை காலேஜில் தான் மீட் பண்ணேன் லாஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கி அவள் லேட்டாக வந்தா. நான் கூட ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டேன். அன்றைக்கி கூட அவள் ஃப்ரீ கார் விட்டு வந்தாலே லேட் ஆகிட்டுன்னு சொல்லி, அப்போ கூட நான் லப்பர் பேண்ட்லாம் எடுத்து போட்டுவிட்டேனே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிட்டுருக்காரு. அவங்க என்ன காஸ்ட்யூம் போட்டாங்க, அவள் ப்ளூ கலரில் ஷர்ட் போட்டிருந்தா, அப்புறம் ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தா, நான் கூட வந்துட்டு ஹேர் பேண்ட் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்துட்டு நோட் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. நம்ம வந்து ஷுகா சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, பார்த்தியா உன்னோட ஃபர்ஸ்டில் அவளை நீ எப்போ மீட் பண்ணன்னு தான் கேட்டேன், அவளை எப்போ மீட் பண்ண, எங்கே இருந்த, எப்போ பார்த்த, என்னெல்லாம் பண்ணன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். பிகாஸ் சி இஸ் யோர் ஃபர்ஸ்ட் லவ் அதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்கிறாரு. இதை வந்து கேட்டுட்டு நம்ம வந்துட்டு வெளியே நம்ம யூனா வந்து கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி என்னமோ தெரியல, அவங்களுக்கு அந்த பிளேஸில் இருக்க முடியல. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச் சொன்னது அவங்களுக்கே ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்திருக்கும். ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போயிடுறாங்க. நம்ம வந்து ஷுகா தான், தெரியுதில்ல உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்டா, சிலருக்கு ஃபர்ஸ்ட் லவ் சேராமல் போகலாம், அதுக்காக ஃபர்ஸ்ட் லவ்வே இருக்கக்கூடாதுன்னு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்லாரு. நம்ம ஆரம்பிச்சிருந்தா ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஷுகா எல்லோரும் சொல்லுவாங்க ஒருத்தர் நம்ம லைஃப்பில் இல்லைனா அவங்கள ஏன் நம்ம மீட் பண்ணணும், அவங்கள எதுக்காக நம்ம மீட் பண்ணி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு புரியல, ஆனால் இப்போ தான்டா புரியுது. நிவி அந்த பர்சனை மீட் பண்ணனால தான் நீ இப்போது அவங்களோட வாழ்க்கையில் இருக்க. மேபி அவங்க மட்டும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அந்த பர்சன் கூட நான் டச்சில் இல்லைனாலும் எனக்கு அவர் வேணும், அவர் மனசில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமல் இருந்ததா நீ அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டால. மேபி இந்த ரீசனால் கூட அவங்க அவங்களோட லைஃப்பில் அந்த லவ்வை பிரிஞ்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கா. நீ அவங்க லைஃப்பில் கிடச்சதுக்கு அவங்க ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ஷுகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஷுகா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகாவை பார்த்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவள் ஃபர்ஸ்ட் லெவாக நான் இல்லாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவளோட லாஸ்ட் லெவாக நான் இருக்கணும்னு தோணுதுடா, நடக்குமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக நம்ம எந்திரிச்சு போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, கவலைப்படாத எல்லாமே நல்லா தான் நடக்கும், எதையும் யோசிச்சுட்ருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. சரி நம்ம வந்து ஷுகாவும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாரு. இப்படியே அந்த டைமும் போகுது. அப்படியே நம்ம நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா, நிவி அவங்க ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பாட்டில்ஸில் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. நம்ம நிவி அதை பார்த்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்கா, ஓகே தானே எல்லாம், நீ ஷுகாவும் தனியாக வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், எல்லாம் ஓகே தானே, அவர் ஒன்று நல்லா பார்த்துக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவியோட அப்பா வந்து கேட்டுட்ருக்காங்க. நிவியும் ஒரு சின்ன ஸ்மெல் பண்ணிவிட்டு, ஏப்பா நல்லா பார்த்துக்குறாங்க, என்னை கண்ட்ரோல்லாம் பண்ணல, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரிம்மா எதாவதுன்னா கால் பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா நான் எதாக இருந்தாலும் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி நம்ம நிவிக்கு தான் அவங்க அப்பா கேட்டிருப்பாங்க, நீ சந்தோஷமாக இருக்கல, ஹாப்பியாக இருக்கல, உனக்கு ஓகே தானே எல்லாமே கேட்டிருப்பாங்க. அவங்க அப்படியே யோசிச்சுட்டு ஹாப்பியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்க பண்ண அந்த ட்ராயிங் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் உட்காந்து பாட்டிலில் இந்த ட்ராயிங் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் வந்துட்டு ஒரு பிக் இருக்குது. அது எப்படின்னா ஒரு கேர்ளும் பாயும் ஒரு கப்புள்ஸாக வந்துட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு அந்த பையனோட கையை வந்துட்டு பிடிச்சிட்ருக்கா. அதாவது இந்த 2 ஹேண்ட்ஸ்குள்ளே அந்த பையனோட ஹேண்ட்ஸ் இருக்குது. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிக்கு. ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அது அவங்களோட வெப்சைட்டில் வந்து போட்டுட்டு அவங்களுமே போயிட்டு அவங்களோட ஒர்க்கை பார்க்குறாங்க. இப்படி தான் அந்த டேவும் போகுது. அப்படியே ஒரு ஈவினிங் டைம் நம்ம யூனா சைடு தான் காமிக்கிறோம். யூனா ரொம்ப அப்செட்டாக அவங்களோட வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்கள சுற்றி ஃபைல்ஸு, லேப்டாப்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது. அவங்க அப்படியே உட்காந்து எதையும் யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க மைண்டே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. மார்னிங் நம்ம சொல்லியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்க மைண்டில் ஒன்று தான், எப்போ இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு நானும் நீயும் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் அவங்களுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேம் நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல அப்பாயின்மெண்ட் கிடச்சிருது, நான் உங்களுக்கு இமெயில் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க.
அவங்களும் இமெயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மெயிலில் ஸோ வந்து ஒரு 1 ஹவர் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. அதை பார்த்துட்டு ஃபைனலாக கிடச்சிருச்சு. இத்தனை இயர்ஸ் அவங்கள மீட் பண்ண நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இப்போ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அது அதை அந்த மெயிலே பார்த்துட்ருக்காங்க. எப்போ மார்னிங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. எப்போ மார்னிங் 10 o'clock ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த நைட் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம யூனா சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேகமாக ரெடி ஆகிறாங்க. டைம் 10 o'clock கூட இல்லை, ஒரு 8:30 தான் இருக்கும். வேகமாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு நேராக வந்துட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு பிளேஸ் தான் போகிறாங்க. அந்த பிளேஸில் யாருமே இல்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் மட்டும் இருக்காங்க. மற்றபடி அங்கே யாருமே இல்லை. வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டைம் ஆகிட்டே இருக்குது. 10 o'clock ஆகிடுது. ஸோ கரெக்டாக உள்ள போய்ட்டு சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பெர்மிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரை காமிக்கிறாங்க. பார்த்துட்டு ஓகே மேம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளேஸில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு 5 minutesக்கு அப்புறம் அந்த பர்சன் ரிட்டர்ன் வந்துட்டு சாரி மேம், அவங்க உங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் யூனான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க வருவாங்க ப்ளீஸ் சார். நான் சொல்லிட்டேன், உங்கள் நேம் சொல்லிட்டேன், உங்கள் ஃபோட்டோஸ் கூட காமிச்சிட்டேன், பட் அவங்க உங்களை பார்க்க விரும்பலைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் சார், எனக்கு இன்னும் 1 hour டைம் இருக்குல்ல, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். 10 minutes தானே முடிச்சிருக்கு, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஒரு வேளை அவங்க மனசு மாதிரி என்னை பார்க்க வந்தா ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே யூனா அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா போயிடறாங்க. யூனாவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு செகண்டும் ப்ளீஸ் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே யூனா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நோ வே, அங்கே யூனாவை பார்க்க அந்த பர்சன் வரவே இல்லை. ரொம்ப மனசு உடஞ்சி கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படி யூனா அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆரமாக பார்க்க கூட இல்லை. அந்த மாதிரி அப்செட்டாகவே வந்துட்டு அப்படியே கேபின்குள்ளே வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம நோட் பண்ணுறாரு, என்னாச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இனி பார்த்துட்டே இருக்காங்க. மார்னிங் யூனா சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி வீக்காக தான் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து அவங்க ஒரு மாதிரி அப்செட்டாக வேறு இருக்காங்க. நம்ம வந்துட்டு இதை பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளியே போயிட்டு யூனாவுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் நேராக வந்துட்டு யூனோட கேபின் ஓப்பன் பண்ணுறாரு. யூனா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம வந்துட்டு ஆரமாக பார்த்தோன்னே யா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. சார் வந்துட்டு இதில் ஃபுட் இருக்குது, ஃபஸ்ட்டு சாப்பிடு, நீ வீக்காக இருக்கல, சாப்பிட்டுட்டே லவக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சில எனக்கு ஒர்க் இருக்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவங்க ஓரமாக வைக்கிறாங்க. சாப்பிட்டுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பில் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு அந்த டிஃபன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணான்னா கையை கட்டி நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு யூனா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி ஓகே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுட் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போதுமா நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஒர்க் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. நம்ம யூனா போகிறதையும் பார்த்துட்டு இது லைஃப் லாங் வேணும், அதுக்காக தான் நான் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் எல்லாமே எல்லாமே எதனால் இப்படி மாறுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏதோ பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குது, ஆனால் தூரமாக போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னால் சத்தியமாக முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த கேபின்லேயே அப்படியே வந்துட்டு டேபிள்லேயே வந்து படுத்துடுறாங்க. நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக சரி ஷுகாவும் சரி அங்கேருந்து ஒரு மீட்டிங்காக வெளியே போயிருப்பாங்க. டைம் 2 கொஞ்சம் வந்துட்டு அப்படி ஸ்கிப் ஆகுது. நம்ம வந்துட்டு யூனாவோட கேபின் டோரை மறுபடியும் யாரோ ஓப்பன் பண்ணாங்க. யூனா அப்பவுமே வந்துட்டு அந்த டேபிளில் படுத்து தான் இருந்திருப்பாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. எங்கே பார்த்தா அவங்க அழுத்துறவங்களும் ஒரு பயத்தில் தான் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யூனா நான் ஆரமோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அங்கிள் வாங்க அங்கிள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீ எதுக்காக போய் பார்க்க போனேன், ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. அங்கிள் அது உங்களுக்கு எப்படி, எனக்கு தெரியும், நீ அங்கேருந்து போனதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸர்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன விஷயம், எதுக்காக நீ அங்கே போன, அவளை எதுக்காக நீ பார்க்க போன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அங்கிள் எவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா அவங்கள பார்த்து, அவங்கக்கிட்ட போய் பார்த்து பேசணும், உங்களை நான் சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுவேன், கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் ட்ரை பண்ணேன். பட் அவங்களுக்கு தான் என்னை பார்க்க விருப்பமே இல்லை, ஒரு வேளை சின்ன பிடிக்கலையே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூனா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னா அவர் ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் எழுந்திரிச்சு யூனா பக்கத்தில் வந்துட்டு அவங்க தலையை கோதி கொடுத்துட்டு அப்படிலாம் இல்லை, உன்னோட அம்மாவை அவளுக்கு உன்னை பிடிக்காமல் இருக்குமா, அவளுக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும், நான் அவளை போய் மீட் பண்ணிட்டு தான் வந்தேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா,
உன் கூட எப்போல்லாம் அவ இருக்கணுமோ அந்த டைம்லலாம் அவள் உன் கூட இருந்ததே இல்லைன்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணான். இப்போ மட்டும் நான் எப்படி அவளோட ஃபேஸை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்? வேண்டாம், அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். என்னை பார்த்தானா மறுபடியும் அவள் ரொம்ப கஷ்டப்படுவா. நான் அவள் கூட இருக்கிறத விட அவளை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னான். என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? சின்ன கொஞ்ச நாள் தான், எல்லாமே முடிஞ்சிடும். என் அப்பா பண்ண தப்புக்கு அவர் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவார். ஜெயிலில் இருந்தோம் அம்மா சீக்கிரம் வெளியே வந்துடுவா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூனோவோட தலையை கோதி விடுறாரு. யூனோவை ஹக் பண்ணிவிட்டு, என்னால் சத்தியமாக முடியலை அங்கிள், அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க மட்டும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவை நான் அப்படி பார்த்துப்பேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அவர் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, சரி ஓகேடா நீ அழாத, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் என்ன உன் அம்மா உன் கூடயே இருக்க போகிறா. தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக அதுக்கான தண்டனை அனுபவிப்பாங்க. எனக்காக உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கா. கண்டிப்பாம்மா நான் அவளை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாரு. சரி ஓகே அங்கிள், நான் ஓகே ஆகிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 days, இந்த 2 days தான் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் என் அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார், நீ ஆரம் கூட சந்தோஷமாக இருக்கலாம், அப்புறம் அம்மாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஓகே அங்கிள், ஆனால் இந்த விஷயம் ஆரம்க்கு தெரியணுமா தெரியக்கூடாதான்லாம் எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம், இன்னும் 2 days இருக்குல்ல, அவனுக்காக தெரிய வரும்போது தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. சரி ஓகேம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரமோட அப்பா கார் வெளியே போகுது. ஆரம்பத்தை பார்த்துட்டு செம்ம பதறி அடிச்சுட்டு வேகமாக வந்துட்டு இவனோட ரூமுக்கு தான் வந்துட்டு வேகமாக வராரு. நம்ம வந்துட்டு கட்டி என்னடா ஆச்சு எதுக்கடா போய் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராரு. பார்த்தா அங்கே இவன் அவங்க சைடுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எதுவுமே பண்ணலை, அவங்க ரொம்ப நார்மலாக கேஷுவலாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு முஷ்கா தான் என்னாச்சு எதுக்கு இப்படி யூனை கேபினை ஓப்பன் பண்ணிட்டுருக்கா, ஃபஸ்ட்டு சாத்து, அவள் எதுவும் சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கா, எதுக்கு தான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறா, என்னடா ஆச்சு உனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து கேட்கும். நம்ம ஆரம் சில அப்பாவோட கார் அதான். ஐயோ ஆரம் நான் சொல்கிறத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரதுக்குள்ளே டக்குன்னு ஷுகாக்கு ஒரு கால் வருது. ஷுகா அந்த காலை பார்த்துட்டு அப்பா இதுக்கு இந்த இடத்துல கால் பண்ணுறாரு, ஏதாவது எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ தான் நானும் ஆரம்ப ஆஃபீஸ்க்குள்ளே வந்தோம். சரி ஓகே, நான் சொல்கிறத மட்டும் கேளு, எதுவும் பேசாத, நான் சொல்கிற இடத்துக்கு சீக்கிரவா. ஆனால் அப்பா யாருக்கு தெரிய வேணாம், இன்க்ளூடிங் ஆரம், ஓகே சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஷுகாக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கப்பா நம்மளை கூப்பிட்றாருன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா வேகமாக வந்துட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்துட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு அவங்க அப்பா சொன்னாங்களே அங்கே தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அதை பார்த்தோன்னே ரிஜிஸ்டர் ஆஃபீஸா, இதுக்கு அப்பா வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்பா சீக்கிரப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம ஷுகாவை பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. ஷுகா ஒன்றுமே புரியல, அப்பா என்னப்பா என்னாச்சு, எதுக்கு இங்கே வர சொன்னீங்க, அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், என்ன ஏதாவது புதுசாக கம்பெனி எதுவும் வாங்க போகிறீங்களா என்ன, இல்லை ஏதாவது வீடு அந்த மாதிரி சம்திங் ஏதாவது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் சொல்கிறது முதல் கேளு, ஃபஸ்ட்டு இதில் சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதை படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. அப்போ என்னது இது ஆரமோட அப்பா கம்பெனி, இதுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க, அர்ஜுன் மேட்பா, அவன் என் ஃப்ரெண்டு அண்ட் அவர் என் ஃப்ரெண்டோட அப்பாப்பா, என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மாதிரி கோவமாக கத்திட்டு இருக்காரு நம்ம ஷுகா. இங்கே பாரு ஷுகா, நான் சொல்கிறது முதல் கேளு, நான் உங்ககிட்ட பொறுமையாக எல்லாத்தையும் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதில் சைன் போடு, எனக்கு டைம் இல்லை சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ப்ளீஸ் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஷுகா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா ரொம்ப கம்பல் பண்ணி அதில் சைன் போட வைக்கிறாங்க. கரெக்டாக சைன் போட்டு முடிச்சா அடுத்த செகண்ட் அங்கே ஒரு பெரிய வந்துட்டு லக்ஸுரியான கார் வந்து நிற்கிது. நிறைய கார்ஸ், முன்னாடி ஒரு 3 கார், பின்னாடி ஒரு 3 கார், பெரிய வந்துட்டு ஒரு ஃபுல் செக்யூர்டோட ஒரு கார் நிறைய வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு பர்சன் அப்படியே வெளியே இறங்கி வந்துட்டு அப்படியே ஷுகாவையும் சரி ஷுகாவோட அப்பாவும் சரி முறைச்சிட்ருக்காங்க. ஷுகாவோட அப்பா ஷுகாவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, என்ன அங்கிள் இந்த சைடு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் விஷயமா வந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்டுட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரமோட கிராண்ட்பா தான். ஸோ அவர் தான் நின்றுட்டுருக்காரு. அவர் ஒரு மாதிரி எப்படி முறைச்சிட்டு, என்ன உன் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு என்ன சந்தோஷப்பட்டுட்ருக்கியா, பார்த்துக்கலாம், இப்போ என்ன ஜஸ்ட் இந்த கம்பெனியை வாங்கி அவனை இந்த கம்பெனியோட சிஇஓவாக கடைசி வரை வச்சுருக்க பார்க்குற, வச்சுக்கோவேன், நெக்ஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன், அவன் என் புள்ள, அவனை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன், ஜஸ்ட் இது என்ன ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காரு. நம்ம ஷுகாவோட அப்பா தான்
முடிஞ்சதை பண்ணிக்கோங்க, அவன் என் ஃப்ரெண்டு, நான் பார்த்துக்கிறேன், கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுகாவை கூப்பிட்டு வந்துட்டு போகிறாங்க. அங்கே இருக்க லாயர்கிட்ட இது எல்லாத்தையும் ஓகேவா ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. இந்த சைடு ஆரமோட கிராண்ட் பாக்கு தான் செம்மையாக கோவம் வருது. ச்சே, எப்படி இந்த பிளான் இவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கட்டுப்பில் அப்படி காருக்குள்ளே ஏறி அங்கேருந்து கார் கிளம்பிடுது. ஸோ அந்த கார் அங்கேருந்து போனதுக்கப்புறம் சுகாவோட அப்பாவுக்கு அப்போ தான் ரிலாக்ஸே ஆகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு விடுறாரு. அப்படியே வந்து நம்ம வந்து இந்த சைடு சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ என்ன சொல்கிறீங்க, சுகா நீ காரில் போவேணா, நீ என் கூடயே வந்துரு, அண்டு காரை யாராவது வந்து எடுத்துக்க சொல்லலாம் சரியாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக நம்ம சுகாவை அவங்க அப்பா தான் கூப்பிட்டு போகிறாரு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. சுகாவுக்கு அவங்க கிராண்ட்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இல்லையா, ஸோ அதாவது ஆர்மோட கிராண்ட்பா, நான் அவன் ஏன் பிள்ளை, நான் கொல்றது கூட தயங்க மாட்டேன், இதெல்லாம் ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தானே, அந்த வார்த்தை நம்ம சுகாவுக்கு அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சுகாவுக்கு அது ஒரு மாதிரி என்ன நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக தான் வந்துட்டு இருக்காரு சுகாவுமே. அப்படி நேராக வீட்டுக்கு தான் கார் போகுது. அங்கே பார்த்தோம் அப்படின்னா சுகாவோட அம்மாவும் சரி நிவியும் சரி பேசிகிட்டு இருக்காங்க. நிவி ஆல்ரெடி இங்கே வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம சுகாவோட அப்பா தான் இங்கே வர சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்திருக்காங்க, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சுகா பார்த்துட்டு, நிவி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறாங்க. சுகா அங்கிள் தான் வர சொன்னார், தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்துட்டு அப்பா அப்படின்னு மாதிரி பார்க்குறாங்க. இல்லைடா ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆகிருக்குல்ல, ஸோ அதான் சரி ஜஸ்ட் ஒரு மாதிரி ஃபேமிலியாக மீட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, ஸோ அதனால தான். அம்மா ஃபுட்லாம் ரெடி ஆகிடுச்சில்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க, நீங்கள் வரவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, சரி வாங்க எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம சுகாக்கா மைண்டே இல்லை, ஸோ வந்து இங்கே ஃபுல்லாக ஃபோக்கஸே இல்லை. ஸோ அவங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிவி அதை நோட் பண்ணாங்க, பட் என்னென்னு கேட்டுக்கல, ஏன்னா எல்லோரும் இருக்காங்களே அதனால நோட் பண்ணிக்கல. ஜஸ்ட் நார்மலாக அப்பாவா கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க அம்மா அதுக்கு மேலே கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகா மட்டும்தான் அப்செட்டாக இருக்காரு. சுகாவை நோட் பண்ணுறாங்க நம்ம நிவி, எதுவுமே கேட்டுக்கல. இப்படி கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி தான் மறுபடியும் உட்காந்து நம்ம வந்து சுகாவோட அம்மா வந்து சுகாவை பற்றி நிறைய வந்து நிவிக்கிட்ட சொல்கிறது, இவனுக்கு இதான் பிடிக்கும், அவனுக்கு அதான் பிடிக்கும், அதை இப்படி தான் பண்ணுவான், அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா இப்படி தான் பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு நம்ம வந்து சுகாவோட அம்மா வந்துட்டு நம்ம நிவிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுகாவை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிவியை பற்றியுமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து சுகா தான் அங்கே வந்து ஒரு பால்கனி இருக்குது. ஸோ அவரோட ரூமுக்கு இதில் நம்ம வந்து சுகாவோட அப்பா தான், என்ன ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. டேட் என்ன நடக்குது, எதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினீங்க, அதுக்கப்புறம் ஆரமோட கிராண்ட்பா எதுக்கு அப்படி பேசிட்டு போனார், எனக்கு ஒன்றுமே புரியல, அவர் எதுக்காக அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்குறாரு. அதுக்கு ரீசன் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆரமா, என்ன டேட் சொல்கிறீங்க? ஆமாம், ஆரமோட கிராண்ட்பாவை பொறுத்த அளவுக்கு எல்லா முடிவாக அவர் தான் எடுக்கணும். சொல்லப்போனால் ஒரு கௌரவம் மாதிரி, நான் சொல்கிறதா எல்லாமே கேட்கணும், நான் தான் எல்லாம் அப்படின்னு. அதே மாதிரி ஆரமோட அப்பா லைஃப்லேயும், ஐ மீன் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட லைஃப்லேயும் நிறைய முடிவெடுத்தார். பிடிக்காத பொண்ணு, அதாவது ஆரமோட அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தான். ஆரமோட அம்மாவும் ஒரு லவ்லியான ஃபேமிலி கூட போயிட்டு இருந்துச்சு. எல்லா முடிவும் அவர் தான் எடுத்தார். நீ இந்த கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதான் பண்ணணும், இன்க்ளூடிங் சொல்லப்போனால் அவள் என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எல்லாமே அவர் தான் முடிவெடுத்தார். எல்லாத்தையும் அவனும் ஓகே அப்பா இல்லை அப்படின்னு விட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அது ஆரமோட லைஃப்லேயும் வந்து நின்றுச்சு. சொல்லப்போனால் ஆரம்பம் யூனாவை லவ் பண்ணாங்களே, அங்கே ஆரம்பித்தது இந்த பிரச்சனை. ஆரம் யூனாவை லவ் பண்ணக்கூடாது, ஆரமோட ஸ்டேட்டஸ்க்கு யூனா தகுதியே இல்லை. பிகாஸ் யூனாவோட அம்மா ஆரமோட அப்பா கம்பெனியில் ஒரு பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டோட பிஏ தான் யூனாவோட அம்மா. அப்படி இருக்க ஒருத்தரோட பொண்ணு எப்படி என் பேரை லவ் பண்ணலான்னு சொல்லி அப்போ கிளாச் ஆனது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட அவன் வந்து பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு ரூல்ஸ்லாம் போட்டார். ஆனால் ஆரமோட அப்பா அதை கேட்கவே இல்லை. என் பையன் அவனுக்கு பிடிச்சதான் செய்வான்னு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நீ இப்படி பேசுகிறதுக்கு காரணம் உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்கனால தானேன்னு சொல்லி ஆரமோட அப்பா மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு யூனோட அம்மா அந்த பழியை அவங்க மேலே போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. மேபி நீ யூனோட அம்மாவை பார்த்தது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவை கேட்கவும் சுகாவும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, யூனாவை மைண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா வெளியே வரணுன்னா நீ இங்கேருந்து கிளம்பு, இல்லைன்னா உங்கள் அம்மாவை கொன்றுவேன், அதை கூட அவள் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல, எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்னு தான் நின்றா. ஆனால் ஆரம்பம் வச்சு மிரட்டுவோம், அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஆரம் நம்ம லக்ஸுரியாக வாழ்ந்தவன், அவனோட சொத்து எல்லாத்தையும் பிடிங்க அவனை நடுத்தில் நிறுத்திடுவேன், அவனை கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன்னு யூனாக்கிட்டே போய் சொல்லவும் யூனானால அதை ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவளும் இங்கேருந்து கிளம்பி வேறு நாட்டுக்கு போயிட்டான். அதை அப்படியே அவங்க அப்பா, ஐ மீன் ஆரமோட கிராண்ட்பா ஆரம் கிட்ட வந்து உங்கள் அப்பா தான் அதெல்லாம் பண்ணான், உங்கள் அப்பா தான் உன்னை வந்துட்டு இந்த மாதிரி யூனாவை பிரிச்சுட்டான்னு சொல்லி நிறைய ஏற்றி விட்டு போயிட்டாரு. ஆரமும்
ஆரமோட அப்பா கிட்ட பேசுகிறதே இல்லை. 2 பேருக்குள்ள நிறைய டிஸ்டன்ஸ். ஏன் இப்போ வரைக்குமே பேசிக்கவே இல்லையே. அது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட அப்பா தான். இப்போ கூட ஆரமோட அப்பா கூப்பிட்டு அவர் மிரட்டினார். பட் ஆரமோட அப்பா அதை கேட்கவே இல்லை. என் பையன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு வந்துட்டான். இப்போது ஆரமோட மைனஸ் அவங்களோட அப்பா தான். என்ன தான் அப்பா கிட்ட பேசலைனாலும் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுனா அவன் பதறுவான்னு தெரியும். அதனால தான் அவங்க அப்பா பேரில் இருக்க எல்லா சொத்தையும் அவர் பேரில் மாற்றிட்டு இருந்தார். அது அப்படி வேறு யாருக்கு பேருக்காவது வந்துட்டு மாற்றி விடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்ட்டியை தேடிட்டு இருந்தார். அதை நான் என் பினாமியை வச்சு நான் மூவ் பண்ணேன். அது அவருக்கு கடைசி நேரத்தில் தெரிஞ்சிருச்சு. அதான் உன்னை கூப்பிட்டு போய் டக்குன்னு சைன் போட வச்சுட்டேன். என் பேரில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துச்சுன்னா ப்ராப்ளம், அதான் உன் பேரில் மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அப்பா இதெல்லாம் ஆரம்புக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பா என்ன சொல்கிறீங்க? ஆரம்புக்கு எப்படி தெரிய வேணாம்? இங்கே பாரு, ஆரம்புக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவள் என்ன பண்ணுவான்னு எங்களை விட உனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அவங்க கிராண்ட்பா கிட்ட செம்மையாக ஷவுட் பண்ணுவான். அது பெரிய பிரச்சனை ஆகிடும். மேபி சொத்து போனால் பிரச்சனை இல்லை, ஆனால் உயிர் போச்சுன்னா வாய்ப்பே இல்லை. முன்னாடி தானே சொன்னார் கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரமோட அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆக போச்சுல்ல. அவரோட கார் கூட ஒரு ட்ரக்கில் மோதி அதில் கூட ஆரமோட அம்மாவுக்கு கால் உடஞ்சிதே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா அந்த ஆக்சிடெண்ட் இல்லை, மர்டர் பண்ண பிளான் போட்டாங்க, ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சுகாவோட அப்பா சுகா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அப்பா லாஸ்ட் டைம் ஆரமோட அப்பா யுனாவை தேடி கண்டுபிடிக்க பிளான் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் தான் நீ இது தானே பண்ணுற, உன்னை போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அந்த பிளான் போச்சு. என்ன அதில் ஆரமோட அம்மா மாட்டிக்கிட்டாங்க அதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம ஷோக்கு இதெல்லாம் கேட்கும்போது கைகாலெலாம் அப்படி நடுங்குது. இன்னும் இவ்வளோ இறங்கி ஒருத்தனால இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த ஆரம்பிக்கிட்ட சொல்லாத, அதுதான் ஆரம்புக்கும் நல்லது, அவங்க ஃபேமிலிக்கே நல்லது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு மூவ் பண்ணுறாரு. நம்ம ஷோக்கு ஒன்றுமே புரியல. ஷுகா அப்படி பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் நிவி உள்ளே வந்துட்டு ஷுகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஷுகாவை திரும்பிட்டு என்ன நிவி அப்படின்னு கேட்குறாங்க. சில டைம் ஆகிடுச்சு கிளம்பலாமா, சில எங்கேயும் ஸ்டே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஷுகா நிவியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. காரில் போகும்போதெல்லாம் ஃபுல் சைலண்ட் தான். நம்ம ஷுகா ரொம்ப சைலண்ட்டாக வராரு. நம்ம நிவி எதுவும் கேட்டுக்கல அப்படின்னு நேராக வீட்டுக்கு போகிறாங்க, ஃப்ரெஷ்ஷாகிறாங்க. அப்படியே தான் அந்த நைட்டும் போகுது. அப்படியே ஆரம்பி சைடு காமிச்சோம் அப்படின்னா ஆரம்பி ரொம்ப கேஷுவலாக உட்காந்து அப்படியே ஹாலில் தான் உட்காந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காது. கரெக்டாக ஆரம்போட அப்பா அவர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ஆரம் எழுந்திரிச்சிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆரம்போட அப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஜூனா கிட்டே ஏதாவது சொல்லி அவளை இங்கேருந்து அனுப்பணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த டைம் ஜூனாவை நான் விட்டுறதா இல்லை. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானாக இருக்க மாட்டேன், உங்கள் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவளுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக அப்படியே அப்ஸ்டர்ஸ் போகிறாரு. கரெக்டாக அப்போ தான் கிச்சன்லேருந்து ஆரமோட அம்மா வருவாங்க. என்னவன் பால் காய்ச்சி கேட்டான், எங்கே போகிறான், சரிங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஆரம் உட்காந்து அவர் மறுபடியும் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எந்தடா பால் குடி, அம்மா என்ன அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தா, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் மில்க் வச்சுட்டு அங்கே போங்க, நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே மறந்தாமல் குடி, ஆறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அவங்களும் வெளியே போகிறாங்க. அங்கே ஷுகாவோட ஆரமோட அப்பா தான் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக எப்படி உட்காராங்க. அவருக்கு ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மெல் வருது. இது தாண்டா நான் எதிர்பார்த்தேன், நீ மட்டும் யூனாக்காக நிற்கிறன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா எங்கள் அப்பா அடுத்த செகண்ட் உங்ககிட்ட தான் வருவான். நீ அவரை நயத்தை மட்டும் நின்று பாடுறான், அப்போ இருக்குது அவர் கண்டிப்பாக பயந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆரம்பட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க என்னாச்சு, என்ன நினச்சி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நம்ம ஆரம்புக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்க வேறு ஏதாவது பொண்ணுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஆனால் அப்புறம் கொலை காண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. இல்லை ஜூனா தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், இன்னும் கொஞ்ச நாளில், இந்த மந்த்து லாஸ்ட்டில் இல்லைன்னா அடுத்த மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையாக சொல்கிறீங்க, ஜூனா நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாளா, நம்ம மருமகளாக வரப்போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக கேட்குறாங்க. ஆமாம் நம்ம வீட்டு மருமகளாக தான். அவள் மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் இங்கே ஸ்டே பண்ணதில்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது, உங்கள் அசிஸ்டண்ட் தானே, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அம்மா அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க ஏதாவது ஊரில் ஸ்டே பண்ணியிருக்காங்களா என்ன, மறுபடியும் இங்கே வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
பிகாஸ் ஆரம்போட அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் என்னோட அம்மா ஜெயிலில் இருக்குது இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அது எல்லாத்தையும் யாருக்குமே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்துட்டு ஆரம்போட அப்பா. ஆமாம்மா ஊரில் இருந்தாங்க வந்துடுவாங்க உனக்கு குக்கி தானேன்னு கேட்கும்போது, என்னங்க நானே இந்த வீட்டில் எவ்வளோ தனிமையாக இருக்க தெரியுமா? நீங்களும் ஆஃபீஸ் போயிடுறீங்க, ஆரம்பம் ஆஃபீஸ் போயிடறான், யாருமே இல்லை. எப்படி யூனா வந்தாலும் யூனாவும் ஆஃபீஸ் போயிடுவா. அவங்க என் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நானும் பேசிகிட்டே இருப்பேன்ல, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிம்மா அப்போது கல்யாணத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவருமே அப்படி பேசிட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம வந்துட்டு யூனா சைடு தான். யூனா அப்படியே வந்துட்டு அவருக்கு வந்து நிறைய மெயில்ஸ்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட மெயில்ஸ்லாம் நிறைய வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்களோட வந்துட்டு சிஸ்டத்துக்கு ஒரு இமெயில் வருது. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம். பிகாஸ் நம்ம ஆரம்போட கிராண்ட்பா இருக்காங்களே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க எல்லா கேஸுமே அதில் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. அடுத்த செகண்ட் உடனே ஆரம்போட அப்பாவுக்கு தான் கால் பண்ணி, அங்கிள் நீங்கள் அமுச்சு விட்டதை நான் பார்த்துட்டேன், ஐம் ஸோ ஹாப்பி அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகேம்மா, நீ என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ. அண்ட் ஆர்மி இப்போ தான் சொன்னான், உனக்கு ஏதாவது ஒன்றுனா அவன் சும்மாவே இருக்க மாட்டான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் போய் அவங்க வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட சொல்ல வேணாம். உன்னை ஹர்ட் பண்ணது என் அப்பான்னு தானே சொன்ன ஒரு வார்த்தை போதும், அவ்வளோதான். எங்கள் அப்பா கதை முடிஞ்சதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் பயப்படாத, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. என்னோட அப்பா மட்டும் உன்னை டச் பண்ணான்னு வச்சுக்குவேன், முடிஞ்சுது. ஆருமே எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஓகே அங்கிள், ஓகே தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூலாம் வேணாம், சீக்கிரம் என் பையனை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த மந்த்லையா இல்லை அடுத்த மந்த்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு ஆரம்ப கல்யாணம் பண்ணிக்கிறோம் அண்ட் இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம யூனா ரொம்ப ஹாப்பியாக கால் கட் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸை கொடுக்குது. அவங்க அம்மா வெளியே வந்துடுவாங்க அண்ட் வந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்படி தான் அந்த நைட் டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகுது. இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், சம்திங் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ப்ராசஸ் தேவைப்படும். அதனால் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யூனா என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டாங்க. அப்படி தான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. நம்ம வந்து யூனா என்ன பண்ணாங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு நம்ம ஆரம் கால் பண்ணுறாங்க. ஆரம் வந்துட்டு தூங்கிட்டு இருந்திருப்பாரு. எந்திரிச்சிட்டா சொல்ல யூனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம் எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு, ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு நான் வெளியே போகிறேன், இன்றைக்கி நான் ஆஃபீஸ் வர முடியாது. என்னோட கேபினில் ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை மட்டும் நீ சைன் பண்ணிவிட்டு அண்ட் ஷோக்கிட்டே சைன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஆரம் சரி ஓகேன்னு கூட சொல்லலை, ஆல்ரெடி கால் கட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் யூனா அவ்வளோ சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஸோ கால் கட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பம் என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணான்னு சொல்லிட்டு டைம் பார்த்தா டைம் வந்துட்டு 6:30 ஆகுது. 6 மணிக்கு என்னடி பண்ணிட்டு இருக்க, 6:30க்கு 6:30க்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம கன்ஃபியூஸாக இருந்துச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து வந்து நம்ம ஷுகா கால் பண்ணி எழுப்பிட்டாரு. டே ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு. ஷுகா தூங்கிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டே என்னடா நீ யூனாக்கு ஏதாவது வேலை கொடுத்தியான்னு அப்படி கேட்கும்போது, நான் எதுக்கூட யூனாக்கு வேலை கொடுக்க போகிறேன், என்னடா பேசுகிற நீ, அப்புறம் இதுக்கு அவள் காலையில் வெளியே போகிறேன்னு சொல்கிறா, இங்கே பாரு அவளுக்கு இது காலையில் எதுக்கு இவ கொடுத்தா, அவள் வெளியே போகும்போது அதுங்களுக்கு ஏதாவது காய்ச்சி வந்துன்னா நான் என்ன பண்ணுவேன், வேறு எங்கேயாவது லாங்காக போக சொன்னியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. டே சத்தியமாக அவள் எங்கே போகிறான்னு கூட எனக்கு தெரியாது, வைடா போகணுன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்காராரு. நம்ம வந்து நிவிதான் அவங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த கிளாஸ்லலாம் பீஸில் வந்துட்டு அந்த ட்ராயிங்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டில்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பாட்டில்ஸில் அந்த ட்ராயிங் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மெல் பண்ணாங்க. இது நம்ம ஆஃபீஸில் நிவியை மீட் பண்ண மொமெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதில் லவ் அப்படின்னு போட்டுட்டு ஹார்ட் வந்து போட்டிருக்கு. ஸோ அதாவது அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஹார்ட்டின், அதுக்கு பக்கத்தில் லவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு நம்ம சுகா வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அங்கே நம்ம நிவி வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க கொஞ்சம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சுகா கையில் அந்த பாட்டில் இருக்குது. என்ன சுகா அதை பார்த்துட்ருக்கீங்க, நல்லா இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்லா இருக்காவா, இந்த மொமெண்ட்டு நீ நானும் மீட் பண்ண தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம நிவிக்கு அப்போ தான் ஸ்டேக் ஆகுது. ஆமாம்ல, இந்த மொமெண்ட் இது எதுக்கு நம்ம மைண்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக யா சுகா ரொம்ப அழகாக இருக்குது, லவ் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த லவ் அப்படியே ஹைட் பண்ணி சொல்கிறாரு. நம்ம நிவிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஏன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து சுகமும் சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு இயர்லியாகவே போகணும், நான் போய் ரெடியாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணேன்னா போயிட்டு ரெடி ஆகிட்டு வராரு. நம்ம வந்துட்டு நிவியும் காஃபி மேக் பண்ணி அப்படியே வந்துட்டு ஷோக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஷோகமே வந்து காஃபி குடிக்கிறாங்க. காஃபி சூப்பர் அப்படின்னாங்க.
ஃபஸ்ட் டைம் போட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காக சொல்லிங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நிவி கேட்குறாங்க. இல்லை உண்மையாக சொல்கிறேன், காஃபி சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாரு. அவங்களும் வந்துட்டு சின்னதாக ஸ்மெல் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிச்சன் போகிறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் சேர்ந்து வந்துட்டு குக் பண்ணுறாங்க. குக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நிவி தான் வந்து கேட்குறாங்க, நேற்று நான் நோட் பண்ணேன் ஏதாவது ப்ராப்ளமா, நீங்கள் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தீங்க, சாப்பிடும்போது கூட ஒழுங்காக சாப்பிடல, இன்றைக்கி நைட் கூட ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்பாக தான் தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் கேட்குறேன், ஏதாவது ப்ராப்ளமா, சொல்லணும்னா சொல்லுங்கள், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேலாம் இல்லை, என் ஃப்ரெண்டு ஆரம்ப பற்றி தான், அவன் கொஞ்சம் இதெல்லாம் எப்படி எடுத்துப்பானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நிவிக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. நம்ம நிவி சுகாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, கவலைப்படாதீங்க, எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகிடும், அவருக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா யூனாவை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூனாக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார், என்ன அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மேலே இருக்க சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும், யூனாவும் ஆரம்பம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தீந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இதில் ஆரம்போட கிராண்ட்பா எனக்கு அவரை நினச்சா தான் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும், அது உங்கள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் இருக்கீங்களே, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் இருக்காங்க சப்போர்ட்டுக்கு, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம சுகா தான் சரி ஓகே இன்றைக்கி ரெடியாரு, நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெளியே வா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் வெளியே தான், இன்றைக்கி ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ அப்படியே அதை மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம் வெளியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுமே போயிடறாங்க. நம்ம வந்து சுகாவுமே அங்கேருந்து வந்துட்டு ஒர்க் கிளம்பி போயிடறாரு. அப்படியே நம்ம வந்து தான் உட்காந்து கேபினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து யூனா வரலையா, யூனோட கேபினையும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து சுகா வந்துட்டு அது சரி வந்தாலும் பார்க்குறான் வராட்டியும் பார்க்குறான், இவனுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரை நேராக ஆர்மோட கேபினுக்கு போயிட்டு என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, யூனா எங்கே போனா, யூனாக்கு ஏதாவது ஒர்க்கா, நீ எதாவது கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. காலையிலே சொல்லிட்டு இல்லைன்னா அவளுக்கு எந்த ஒர்க்கு கொடுக்கல, அப்போ அவள் எங்கே போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தான் கேட்டுட்ருக்காரு. எனக்கு எப்படா தெரியும் அவள் எங்கே போனா, நான் என்கிட்ட சொல்லிட்டா போனா, உங்ககிட்ட நான் ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணேன், என்கிட்ட அது கூட பண்ணல, தெரியும்ல அப்படி சொன்னாங்க. அது என்னமோ கரெக்டு தான், அப்போ அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. ஐயோ இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது, சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அவள் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து சுகாவும் வந்துட்டு சொல்லாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சிவாவை பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக சொல்கிறாரு. சரி விடுடா ஃபீல் பண்ணாத, எனக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்குல்ல அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆரம்பம் ஓகேன்னு சொல்கிறாரு. நம்ம சுகாவும் போய் சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்க போயிறாங்க. அப்படியே யூனா சைடு காமிச்சு அப்படின்னா யூனா தான் யூனாவோட மீன் எப்படி சொல்கிறது ஆர்மோட அப்பா இருக்காங்களே, ஸோ அவங்களும் 2 பேரும் வந்துட்டு அந்த போலீஸ்கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி கேஸ்லாம் வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்குல்ல, ஸோ அதை ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. சரி இதெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன கேஸு, இதை எப்படி சார் ரீஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் ப்ளீஸ் ரீஓப்பன் பண்ணுங்க, இப்போ ரீஓப்பன் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் பண்ணலாம், இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக ப்ரூஃபும் இருக்குது, ஸோ நீங்கள் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பண்ணால் மட்டும் இப்போ ஒன் டேலேயே வந்துட்டு இது நடக்கிற காரியம் கிடையாது, கண்டிப்பாக இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி இது ஓகே ஆகுதான்னு சொல்லி பார்க்குறதுக்கே ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் மினிமம் என்ன 1 மந்த் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேக்ஸிமம், ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் சார் அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல எவ்வளோ டைம் ஆனாலும் சரி நீங்கள் இதை பண்ணியே ஆகுங்க சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒரு காப்பி மட்டும் கொடுத்துட்டு ஒரிஜினல் இவங்க எடுத்துட்டாங்க, காப்பி மட்டும் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் இந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் எழுதி சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க வெளியே வராங்க. நம்ம வந்துட்டு யூனாதான் எல்லாம் ஓகே ஆகிடும்ல அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே ஆகிடும், அதுக்கான எல்லா ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இருக்கல, லாயர்கிட்ட அதை பற்றி நிறைய விசாரிச்சிட்டேன், ஸோ அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, இட்ஸ் ஓகேடா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஓகே அங்கிள், தேங்க்யூ அங்கிள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு, இது மட்டும் ஆரம்புக்கு தெரிஞ்சதுன்னா ஆரம்பமே உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பான். எங்கே அவன் கோவத்தில் போயிட்டு என் அப்பா கிட்ட சண்டை போட்டு அது ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி ஒரு பயமாக இருக்குது, அதனால தான் நீ வேணா பொறுமையாக நீ ஆரம்பிக்கிட்ட சொல்லி பாரு அப்படி சொல்கிறாங்க. ஆரம்பிக்கிட்டே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோ யோசிக்கிறாங்க. ஆனால் அதே பயம்தான் எனக்கும், அவன் என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு ஒரு கோவத்துலேயே போயிட்டு ஏதாவது பண்ணிட்டானா என்ன அங்கிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூனாமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லி பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா அப்படின்னு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நம்ம யூரோவோ அப்படியே வந்து கார்டியோ பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஆரம்பிக்கிட்டே சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே காசு பாட்டு வந்து முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கும், நம்பரை பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் வாட்சிங்.